வெல்கம் டு ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 12th இங்கிலீஷ் ஓட மாடல் கொஷின் பேப்பர் தான். ஸோ இது வந்து பிடிஏ கொஷின் பேப்பர். இந்த கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட டெலகிராம் குரூப்பில் வந்து நான் பிடிஎஃபாகவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணோன்னா ஒவ்வொரு வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா, டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்கேன். நம்மளோட டெலகிராம் குரூப்பில் வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாகவே வந்து நான் கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அது வந்து ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ்லேயும் நம்ம இதே மாதிரி வந்து பிடிஏ கொஷின்ஸ் அப்படிங்கிறது போட்டிருந்தோம். ஸோ அந்த பிடிஏ கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 6 பிடிஏ கொஷின் இருந்து ஒரு 25 மார்க்குக்கு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ பிடிஏ கொஷினே ஃபுல்லாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிங்கன்னு நான் சொல்லலை. நீங்கள் படித்து முடிச்சுட்டு பிடிஏ கொஷினை வச்சு ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எதுவுமே படிக்கல, நான் ஜஸ்ட் எக்ஸாமுக்கு தான் படிப்பேன், நான் ஒரு ப்ரைவேட் கேண்டிடேட் தான், நான் வந்து ப்ரைவேட்டில் எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மெட்டீரியலும் இந்த 6 கொஷின் பேப்பரை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். ஸோ நம்மளோட டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருப்பேன். ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து 6 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ 6 யூனிட்ஸில் நான் எந்த யூனிட்லேயே பேராகிராஃப் படிக்கணும் அப்படிங்கிறதுல இண்டிவிஜுவலாக நான் ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த பேராகிராஃப் படிக்கிறதுனே சுத்தமாக ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து நைஸ் கப் ஆஃப் டீ படிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயுமே வந்து நைஸ் கப் ஆஃப் டீ கேட்டிருக்கான், இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த பேராகிராஃபில். ஸோ அதனால் வந்து நைஸ் கப் ஆஃப் டீ ரொம்ப தரவாக படித்து வச்சுக்கோங்க. அது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீதி வந்து இங்கிலீஷில் ஸ்கோர் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்கில் வந்து நம்ம ரேண்டமாக என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரியான வீடியோஸ் வந்து நிறைய போட்டிருக்கோம். 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சினோனிம்ஸ் ஆண்டோனிம்ஸ் வந்து 6 மார்க்குக்கு கேட்பாங்க. மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ், அஃபிக்ஸ் இதெல்லாம் தான் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிடிஎஃபாக வந்து கன்வெர்ட் பண்ணி ஒரு டாக்குமெண்டேஷனாக வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் இருக்குது. ஸோ அதை மட்டுமே நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படித்தா கூட போதும். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் இந்த மாதிரி பர்டிகுலராக எது படிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதையும் வந்து இந்த வீடியோலயும் நான் அப்படியே வந்து உங்களுக்கு கொஷின் பேப்பர் ரிவைஸ் பண்ண அப்படியே நான் கோ த்ரூ பண்ணுற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பர் முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம செகண்ட் கொஷின் பேப்பர் ரிவைஸ் பண்ணுறோம். ஸோ 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புக் பேக் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஸோ புக் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இஆர்சியாக இருக்கட்டும், சினோனிம்ஸாக இருக்கட்டும், ஆண்டோனிம்ஸாக இருக்கட்டும், ஒவ்வொரு புக் பேக்லேயும் கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதை நல்லாவே படிச்சுக்கோங்க. எல்லா கொஷின் பேப்பர்லேயுமே பார்த்தீங்கன்னா இடியம்ஸ் கண்டிப்பாக இருக்கும், கிளிப்டு வேர்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் தென் சென்டென்ஸ் பேட்டர்ன், செமி மாடல், ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ் இது எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். ஸோ ப்ளூரல் ஃபார்மு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிலபி, இது எல்லாமே ஒரு உங்களுக்கு 21 மார்க்ஸ் இருக்குன்னா அதில் ரேண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் டேக், இடியம்ஸ், ஒரு 7 திங்ஸ் வந்து ரெகுலராக கேட்கக்கூடியது இருக்கும். ஸோ அது எல்லாமே நான் ஒவ்வொரு கொஷின் பேப்பர் ரிவ்யூ பண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறேன். இப்போ சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கொஷின் ஆன்சர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 லெசன்ஸ் நல்லாவே படிச்சுக்கணும். பேராகிராஃப் நான் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பரில் சொன்ன மாதிரி தான் நைஸ் கப் ஆஃப் டீ வந்து ரொம்ப நல்லாவே படிச்சுக்கோங்க. ஸோ கொஷின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த மாதிரி சூஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான். இப்போது இங்கே எனி 3 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வந்து சேஞ்ச் த வாய்ஸா இல்லை காம்பவுண்ட் சென்டென்ஸா உங்களுக்கு இதில் ரெகுலராக இந்த பேட்டர்னில் தான் உங்களுக்கு வரும் கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பேட்டர்ன் ஆர்டரில் வந்து நம்ம எதை சூஸ் பண்ணி எழுதணும், நமக்கு வந்து எது நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நீங்கள் வந்து படிச்சுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் காம்பவுண்ட் சென்டென்ஸ் வந்து நீங்கள் நல்லா பார்த்து வச்சுருக்கீங்கன்னா மீதி வேறு எதையும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். எப்படி கேட்டாலும் எழுத தெரிகிற அளவுக்கு வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ் வந்து பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணி படிக்கிறதுல தான் இருக்குது. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டை விட உங்களுக்கு வந்து ஸ்கோர் பண்ணி டோட்டல் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் மார்க் ப்ரெசன்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் தமிழ் வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா மோரார்லெஸ் எல்லாருமே வந்து தமிழ் லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறது கிடையாது. டோட்டலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச், சமஸ்கிருதம் இந்த மாதிரி வந்து லாங்குவேஜ் வந்து சான்ஸ்கிரிட் இந்த மாதிரி சூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் இங்கிலீஷ் வந்து காமன் சப்ஜெக்டாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே
மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும், டோட்டல் ஓவரால் வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் இங்கிலீஷ் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 கொஷின் பேப்பர் ரிவ்யூ பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின் பேப்பர். தேர்ட் கொஷின் பேப்பர் மாடல் கொஷின் பேப்பர். ஸோ இதில் வந்து பாருங்கள், நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னதே தான். ஃபர்ஸ்ட் 3 கொஷின் சினானிம்ஸா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 வந்து ஆண்டனிம்ஸு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வேர்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேன்ஷன். இது வந்து மோரார்லெஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் வேர்டு. ஸோ இது எல்லாமே வந்து ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில கொஷின் பேப்பர்ல குடுத்துருக்காங்க, குடுக்காமயும் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு வேர்ட் குடுத்துருக்காங்க அப்டின்னா, இந்த வேர்டோட மீனிங் என்ன அப்டிங்கிறது சரிங்களா? ஃபியர் ஆஃப் லைட்டா, ஃபியர் ஆஃப் காடா, ஃபியர் ஆஃப் டெவிலா அப்டிங்கிற மாரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கிளிப்டு ஃபார்ம்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. அடுத்து பிரேசல் வெர்ப். பிரேசல் வெர்ப் வந்து கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ் இந்த 2மே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அமெரிக்கன் வேர்ட் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரின் வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா குடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இங்க குடுத்துருக்காங்க இல்லையா? ப்ரனவுனு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிளெண்டட் வேர்டு எத்தனை இதில வந்து வருது அப்படிங்கிறது. ஸோ இடியம்ஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஷின் டேக் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன். கொஷின் ஆன்சர்ஸை பொறுத்தவரைக்கும் சேம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு 3 லெசன் நல்லாவே படிச்சுக்கணும். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேட்குறது இந்த டயலாக் ரைட்டிங்ஸ் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க இல்லையா? இஃப் கிளாஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பார்த்துக்கணும். காம்பவுண்ட், சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ்லேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பா வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அ இங்க மேல பார்த்தோம் இல்லையா? இஃப் கிளாஸ் இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பை சார்ட்லாம் வந்து எல்லாத்துலயுமே வந்து கேட்க மாட்டாங்க. ஓ ஒன்ஸ் மாடல் கொஷின் பேப்பர்ல இருக்கு. பட் ஆனா இதே மாரி தான் கேட்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. இந்த கொஷின் பேப்பரோட ஒரிஜினல் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா, அ நம்மளோட டெலகிராம் குரூப்ல வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீடியோவோட கீழ டிஸ்கிரிப்ஷன்லயுமே குடுத்துருப்பேன். ஸோ அத கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தனித்தனியா வீடியோ போடல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஓவராலா உங்களுக்கு வந்து வியூ பண்ணி காட்டுறதுக்காக போட்டிருக்கிறது. வீடியோ பார்த்து நீங்க டைம் வேஸ்ட் பண்ணணும்னு கூட கிடையாது. நீங்க டைரக்ட்டா போயிட்டு நம்மளோட பிடிஎஃப்ப வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாரும் எக்ஸாம் நல்லா பண்ணணும். டைம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுதான் மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, அ தேவையில்லாம ஒரு வீடியோக்குள்ள ஒரு இம்பார்ட்டன்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு போனோம் அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா, டைம் ஃபுல்லாவே வேஸ்ட் ஆயிரும். ஸோ கொஷின் பேப்பர்ஸ மட்டும் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. மாடல் கொஷின் பேப்பர் ஆகட்டும். இது வந்து மாடல் கொஷின் பேப்பர் 4 நம்ம 3 ரிவைஸ் பண்ணிட்டோம். ஸோ கொஷின் பேப்பர்ல 1 மார்க் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. பேராகிராஃப் ரிப்பீட்டடா எது கேட்டிருக்கான்னு பார்த்துக்கோங்க. 1 மார்க்க பொறுத்தவரைக்கும் நான் சொன்னதே தான் திரும்ப திரும்ப வரப்போறது. ஸோ அதனால அதில இருக்கக்கூடிய நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நல்லாவே படிச்சுக்கோங்க. கிளிப்டு வேர்ட்ஸ் ஆகட்டும். அடுத்து வந்து காம்பவுண்ட் வேர்ட்ஸு, சென்டென்ஸ் பேட்டர்னு, ப்ரிஃபிக்ஸ், அஃபிக்ஸு, எக்ஸ்பான்ஷனு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கைட்லருந்து ப்ரிஃபர் பண்ணி டாக்குமெண்டேஷனா வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்ல போட்டிருக்கேன். ஸோ அது வந்து ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொஷின் ஆன்சர்ஸ் என்ன படிக்கிறதுன்னு தெரியலன்னு இருக்கிறவங்க இந்த 6 செட் ஆஃப் கொஷின் பேப்பர் இருக்கு இல்லையா? இத படிச்சுட்டு, உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒவ்வொரு கொஷின் பேப்பர் இருக்கும். குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா வந்து ஹாஃப் இயர்லி, ஃபர்ஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன் அந்த கொஷின் பேப்பர மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கோர் பண்றக்கூடிய சப்ஜெக்ட்ல மட்டும் தான் நீங்க வந்து அதிகமா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் தான பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி இல்லாம டோட்டல் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி வரும் இல்லையா? ஸோ, அதனால இங்கிலீஷ்க்கு நீங்க ஃபர்ஸ்ட்டு அ எந்த ப்ரிப்பரேஷன்ல பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பிளான வந்து அலாட் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஷின் பேப்பரு இது வந்து 4த் கொஷின் பேப்பர் முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் வந்து 5, 6 2 கொஷின் பேப்பர் இருக்கு. அதையும் நான் ரிவ்யூ பண்ணிர்றேன். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ வந்து மாடல் 5 கொஷின் பேப்பர் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ மாடல் 4 வரைக்கும் பார்த்துருந்தோம் இல்லையா? இப்போ வந்து மாடல் 5 எல்லாமே ஒரே வீடியோவா தான் இருக்கு. ஸோ இது நீங்க வீடியோவா பார்க்கணுங்கிறத விட, நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். நம்மளோட டெலகிராம் குரூப்ல அவைலபிளா இருக்கு. ஸோ டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லயும் கீழ குடுத்துருப்பேன். அது உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது போக என்னென்னலாம் படிக்கலாம் அப்படிங்கிற மெட்டீரியலும் நம்மளோட டெலகிராம் குரூப்ல அவைலபிளா இருக்கு. ஸோ அது எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க.
ஒரு ஜென்ரல் அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ். மத்தவங்களோட அவங்க இவ்ளோ படிச்சிருக்காங்க, நம்ம இவ்ளோ தான் படிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாரி கம்பேர் பண்ண வேண்டாம். ஸோ ஒவ்வொருத்தரோட கெப்பாசிட்டி லெவல், ஒவ்வொருத்தரோட பிரசன்டேஷன் அப்படிங்கிறது இட் ஷுட் பி டிஃபர். அது வந்து ரொம்பவுமே டிஃபர் ஆகும். ஒரு எல்லாத்துக்கும் எல்லாமே காமன் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அத கரெக்ட்டா படிச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு வந்து ஒன்ஸ் படிச்சாவே ஞாபகம் இருக்கும் அப்படின்னா, ஒன்ஸ் கோ த்ரூ பண்றதோட விட்டுருங்க. இல்ல நான் ஒரு விஷயத்த வந்து 2 டைம் படிக்கணும். எனக்கு அங்க ஸ்டார்ட்டிங் வேர்ட் ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாவே ஸ்டார்ட்டிங் வேர்ட் மட்டும் ஞாபகம் வராது. சுத்தமாவே ஞாபகம் வராது. ஸோ அந்த மாரி இருக்கிறவங்க, நீங்க படிக்கிறத ஒன்ஸுக்கு ஒரு 10 டைமாச்சும் திரும்ப திரும்ப படிச்சுக்கோங்க. ஸோ அதுதான் உங்களோட எக்ஸாமினேஷனுக்கு நல்லது. அடுத்தவங்க படிச்சிருக்காங்க. நம்ம என்ன இவ்ளோ தான் படிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாரி ஒரு மென்டாலிட்டிய வந்து டோட்டலா வந்து அவாய்ட் பண்ணிட்டு, நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ, அத மட்டும் நல்லா தரவா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களோட எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்பவுமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மாடல் 6 கொஸ்டின் பேப்பர். 6த் கொஸ்டின் பேப்பர். ஸோ டோட்டலா வந்து ஒரு 6 கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கு. ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம இப்போ ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ இதில வந்து நம்ம ஃபர்ஸ்ட்லருந்து சொன்னதே தான். ரிப்பீட்டடா கிளிப்டு வேர்ட்ஸ் வருது, ஃபாரின் வேர்ட்ஸ் வருது, அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வருது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அப்சர்வேஷன் வருது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, காம்பவுண்ட் வேர்டு, சஃபிக்ஸ், ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸு, அடுத்து சென்டென்ஸ் பேட்டர்ன்ட்டு, அடுத்து வந்து அன்கிளிப்டு ஃபார்மு இந்த மாரி இதுதான் வந்து திரும்ப திரும்ப உங்களுக்கு கேட்கக்கூடியது. அ இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லாவே படிச்சுக்கோங்க. ஸோ 20 மார்க் அப்படிங்கிறது நீங்க என்னென்ன படிச்சிருக்கீங்களோ, இத பேஸ் பண்ணி தான் வரும். கொஸ்டின் டேங்க் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட்டா. இதுவரைக்கும் நம்மளோட ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து ஒவ்வொரு வீடியோவோட கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுத்துருக்கேன். அந்த டெலகிராம் குரூப்போட லிங்க்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடியோவோட பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த பிடிஎஃப் வேணும் அப்டின்னா, நீங்க வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். எக்ஸாம்ஸ்க்கு வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ப்ரிப்பேர் பண்ணத நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரிவிஷன் தான் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனல்.